கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 8 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா பாடுறதுக்காக கார்த்தி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்போ ஸ்னேகா சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தீபா பாடுறதுக்கு எல்லா போஸ்டரும் ரெடி ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டரையும் பார்த்துட்டு நேராக ஃபோட்டோ எடுத்து நம்ம தீபாவுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. தீபா, இது மாதிரி நீங்கள் பாடுறதுக்காக எல்லா ப்ரோக்ராத்துக்கான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, சார் ரொம்ப அழகாக இருக்குது சார், இது என்னுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றி வச்சிட்டிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீங்கள் பாட்டு பாடணும், உங்கள் திறமையை வெளியில் கொண்டு வரணும், இதுதான் என்னுடைய முதல் ஆசையே அப்படின்னு சொல்ல தீபாவும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மாயாவுக்கு கால் பண்ணி, விஷயம் தெரியுமா உங்களுக்கு, தீபா பாடுறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டான் இந்த கார்த்தி, பெரிய கான்சர்ட் நடக்க போகுதான், அந்த கான்சர்ட்டில் தீபா பாட போகிறலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆனால் அந்த கான்சர்ட் மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய கம்பெனியை ஒன்றுமே பண்ண முடியாது, தோற்று போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அந்த தீபாவை தீர்த்து கட்டிடுவோமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், அவளை தீர்த்து கட்டிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி இந்த தீபா எப்போவுமே காலையிலேயே கோவிலுக்கு போவா, ஸோ அதை வச்சு அவளை கடத்திடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம தீபா எப்பவும் போல் கோவிலுக்கு கிளம்புறாங்க. செவ்வாய்க்கிழமை கோவிலில் விளக்கு போடுறதுக்காக. அப்போ ஐஸ்வர்யா நேராக மாயாவுக்கு கால் பண்ணி, இந்த தீபா கோவிலில் விளக்கு போடுறதுக்காக கிளம்பிட்டா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்ல மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகள் அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கோவிலில் விளக்கு போட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ திடீர்னு ஒரு ரவுடி அட்ரஸ் கேட்குற மாதிரி டக்குன்னு தீபாவை காருக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவை கொண்டு போய் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ரொம்ப நேரமாக எதிர்பார்க்குறாரு தீபாவை காணுமே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தீபா கோவிலில் விளக்கு போட போயிருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோவிலில் பார்க்குறாரு. பார்த்தா தீபாவை காணும். அப்போ வெளியில் பார்த்தா ஒரு பூஜை சாமான்லாம் கீழே கிடக்கு, தீபாவோட ஃபோனும் கீழே கிடக்கு. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவசரமாக நேராக வீட்டுக்கு தீபா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்போ எல்லாருமே தீபா வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு நம்ம கார்த்திக்கு ஒரு கால் வருது. என்னென்னா, ஒரு ரவுடி கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி உன்னுடைய ஒய்ஃபை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம், நீ நாங்கள் சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்தா தான் உன் பொண்டாட்டி விடுவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகி, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லு, நான் இப்போயே போட்டு விடுறேன், தீபாவை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரவுடி சொல்கிறான், நாளை மறுநாள் நடக்க போகிற கான்சர்ட்டில் தீபா பாட போகிறான்னு எனக்கு தெரியும், அவள் பாடினா கோடிக்கணக்காக அவளுக்கு பணம் வரும், அந்த கோடிக்கணக்கான பணம் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, கோடிக்கணக்கான பணத்துக்கு நம்ம எங்கேப்பா போகிறது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு தீபாவை அப்படியே விட்டுற முடியுமாம்மா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அந்த அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் கிடையாது, கண்டிப்பாக தீபாவை அவனுங்க விட்டுருவாங்க, நீ கவலைப்படாது அப்படின்னு. அப்போ திடீர்னு வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் என்ன இருக்குன்னா, இரத்தக்கரையோட ஒரு கர்ச்சிப் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அம்மா நான் தீபாவை காப்பாற்றியே ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.